அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பக்கத்தில் 19வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நாகர்குடிக்கு பெருஞ்சேரல் மூத்த பிடாரன், இளைய பிடாரன், அப்புறம் இன்னும் 15 வீரர்களை அனுப்புகிறாங்க. அதில் கடைசியில் பொறையன் அப்படிங்கிற ஒரு வீரன் ஒரு பழம் தின்னுட்டு இருக்கும்போது அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பொறையன் சாப்பிட்ட பழத்துக்குள்ளே பாம்பு இருந்திருக்கு. அவரை தீண்டி அவரும் இறந்து போயிடுறாரு. இப்போ நாகர்குடிக்கு 6வது மலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3 வீரர்கள் தான் இருக்காங்க. இதை அந்த மூத்த பிடாரனாலேயே அது நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் பாம்பு பற்றி நம்மளை யாராலையுமே காப்பாற்றி கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தோடய அழைச்சிட்டு போகிறாரு. யார் யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பிடாரன், இளைய பிடாரன், அப்புறம் ஒரு வீரன், இவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் போய் அந்த நாகர்குல தலைவனை பார்க்குறாங்க. நாகர்குல தலைவனும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நெடுஞ்சாங்கடையாக அவரை விழுந்து வணங்கிட்டு, நாங்கள் பெருஞ்சேரலின் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பாம்பு தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூலிகையை சாப்பிடுமாமே, அந்த மூலிகை எங்கள் தலைவனுக்கு வேணும், நீங்கள் தந்து உதவ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த நாகர்குல தலைவன் ரொம்ப அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் வயதுக்காரனாக இருக்கார். உடனே ஒரு மாதிரி அசட்டையான பார்வையோட கொஞ்சம் சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, சரி, ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையில் தின்னும், நீங்கள் எந்த மூலிகையை கேட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துல மூத்த பிடாரனுக்கு, என்னது நம்ம அப்போ பாம்புகள் எத்தனை வகை இருக்கோ அதே போலவே அத்தனை வகை மூலிகை செடி இருக்குமா, நமக்கு எதுன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருன்னு முழிக்கிறாரு. சரி, எந்த மூலிகையை தின்னா மனிதனுடைய மேற்தோல் உறிஞ்சி அவர் அழகாக இளமையாக வருவாரோ அதை கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பிடாரன் கேட்குறாரு. நாங்கள் அதை தின்னதில்லையே, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நாகர்குல தலைவன் உடனே அந்த மூத்த பிடாரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. மறுபடியும் பெருஞ்சேரல் 2வது வேண்டுகோளை வைய அப்படின்னு சொன்னார் இல்லையா, சரி அந்த வேண்டுகோளை முன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த கோணிப்பையில் ஒரு வெள்ளை கலர் துணியை எடுத்து நாகர்குல தலைவனுக்கு முன்னாடி நீட்டிட்டு, இந்த துகிலை நீங்கள் அந்த நாகங்கள் புணரும்ல அது மேலே போத்திட்டு எங்களுக்கு எடுத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதாவது நாகங்கள் புணரும்போது அவற்றின் மீது போர்த்தப்பட்ட துணியால் மனுஷனுக்கு நீடித்த ஆயுள் கிடைக்கும், பெருத்த நன்மையும் கைகூடும் அப்படின்னு அந்த வடதேசத்து முனி சொல்லியிருப்பாப்புல போல். அதை பெருஞ்சேரல் இவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதுபடி இவரும் அந்த துணியை நாகங்கள் புணரும்போது போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த நாகர்குடி தலைவன் சொல்கிறாரு, நாகங்கள் புணர்வதை கண்டவர் யாரும் கிடையாதே அப்படின்னு நாகர்குல தலைவன் சொன்னோன்னே கொஞ்சம் வியப்பாக இருக்குது மூத்த பிடாரனுக்கு. என்ன சொல்கிறீங்க, நாகங்கள் பின்னி கிடப்பதை ஊரெங்கும் மக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க, ஏன் நான் கூட பார்த்துருக்கனே, நீங்கள் ஏன் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே பொய்யெல்லாம் பேசுகிறீங்க, ஏதாவது நம்புகிறபடி சொல்லுங்கள் அப்படின்னு மூத்த பிடாரன் டக்குன்னு மூஞ்சிக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி சொன்னதும் உடனே அவர் சொல்கிறார் நாகர்குல தலைவன், நாகங்கள் பின்னி கொள்ளும், அது பேர் காதல் விளையாட்டு, அதை எல்லோரும் பார்க்கலாம், ஆனால் நாகங்கள் புணர்வதை யாருமே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியா, அப்போ ரெண்டும் வெவ்வேறு வகையான செயல்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் மூத்த பிடாரன் கேள்விப்படுறாரு. உடனே நாகர்குல தலைவன் சொல்கிறாரு, நாகத்துக்கு காமம் பெருகும் காலங்களிலே மெல்லிய நீர் ஒன்று உடலெல்லும் ஊறி அதன் கண்களை மறைக்க தொடங்கும். மனிதரை போலத்தான் அதற்கும் காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகையை தின்ன பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழிய அந்த நீர்த்தோலை கலட்டத் தொடங்கும். கண்களின் மேல் படர்ந்த அந்த காமத்திரையை அகற்றிடும். முழு உடலையுமே உருவி அது அப்படியே புது உடலாக உருவாக்கிக்கிறோம். அதன் பின்னாடி தான் 8 நாட்களுக்கு வெளியே வராமல் இருந்துட்டு அதன் பிறகு அது காதல் கொள்ள ஆரம்பிக்கும், புணர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகர்குடி தலைவன் மூத்த பிடாரன்ட்ட நாகங்கள் மட்டும்தான்
புதிய மேனி கொண்டு தழுவி வாழும் காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புவியிலேயே வந்து நாகத்துடைய காதல் வந்து ரொம்ப வந்து அரிதான காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த பிராரன் அப்படியே வாய் பிளந்து அவர் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்காரு. காமத்தில் ஈடுபடும் மனிதன் நாகங்களை போல பின்ன ஆசைப்படுவது அதனால் தானா அப்படிங்கிற எண்ணம் கூட ஓடுது. கொஞ்சம் நிதானித்து தனது 2 வேண்டுதல்களும் இப்படி பொருளற்றதாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டே இருந்துட்டு மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறாரு, வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மூத்த பிடாரன், இல்லை நீங்கள் வணங்கும் நாக தேவதையை நாங்கள் வணங்கிட்டு விடைபெற நினைக்கிறோம், விடைபெறலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட கேட்குறாரு. சரி பொழுது சரிஞ்சிருச்சு, நாளைக்கு உங்களை அழைச்சி செல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இன்றைக்கி இரவு இந்த குடிலில் தங்குங்க, ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் குடிலை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அந்த நாகர்குல தலைவன் சொல்லிடுறாரு. உடனே இவங்களும் சரி அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாங்க. அந்த தனித்து இருந்த அந்த குடிலில் இவங்க 3 பேரையும் அடைச்சி வச்சிடுறாங்க. வெளியில் வந்து அந்த மகுழிப்பற இசை கேட்குது. இன்றைக்கி ஏதோ நாகர்களுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. வந்துள்ளவங்க பிடாரன்னு தெரிஞ்சுமே அவங்க கனிவு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்குங்க. குலத்தின் வழக்கப்படி புதிய இணையர்கள் விரும்பி கூடும் நாள் தாங்க இன்று. நாகர்குடி முழுவதும் அப்படி மந்தையாக உட்கார்ந்துருப்பாங்க. நடுவில் ஒரு பெரும் வட்டத்தில் நெருப்பு மூட்டி வச்சுருப்பாங்க. அந்த குடிலுக்குள்ளே அடைபட்டு ஏதோ வெளியில் சத்தம் கேட்குது, ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே அவங்க மூத்த பிடாரன் இளைய பிடாரனோடு ஒரு வீரன் போயிருந்தார் இல்லையா, அவருக்கு என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு அவர் வாட்டிக்கு படுத்து தூங்கிட்டாருங்க. ஆனால் இந்த மூத்த பிடாரன் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக அந்த குடியில் வந்து அப்படி ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அது சரியாக ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது, அதில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பெரிய நெருப்பு மூட்டியிருக்காங்க. அந்த நெருப்புக்கு பக்கத்தில் ஒரு இளம் பெண்ணும் இளம் பையனும் நாகன் போல் அப்படியே பின்னி 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 ஆடிட்டே இருக்காங்க. இவர் என்ன பார்க்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் ஓட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கவனமாக, மூத்த பிடாரனுக்கு தெரியும் இந்த இடத்துல பாம்பு இருக்கும், இந்த இடத்துல பாம்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் கவனமாக கையாண்டார். ஆனால் இவர் எப்போதுமே இளைய பிடாரன் எல்லாத்துலேயுமே அவசர குடுக்கையாக இருந்ததுனால இதுலேயும் அவசர குடுக்கையாக இருந்து அவர் ஓட்டை போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் அங்கே பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ந்து ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கையிலே நாகம் போல் இவன் ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த இளைய பிடாரன் கண்ணுக்குள்ளே போயிடுச்சு பாம்பு. வெளியில் வால் மட்டும்தான் தெரியுது. எல்லா பாம்பும் கொத்ததை மட்டும்தான் செய்யும். இப்படிப்பட்ட பாம்பை பார்த்ததே இல்லை. அவருக்கே வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. பெரிய வியப்பு. அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு. மறுபடியும் அவர் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னு கூட அவருக்கு தோணலை. இது எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே இடத்துல இருந்துடுறாரு. பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு அங்கே வந்து நாகர்குடி தலைவன் இன்னொருத்தரை பார்க்குறதுக்கு, அதாவது அந்த நாகதேவதையை பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன் இளைய பிடாரன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் கேட்குறான். அவன் நல்லா தூங்குறான், இனிமேல் எழுந்திரிக்கவே மாட்டான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அழைச்சிட்டு அங்கே போகிறான். அந்த நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைஞ்சிடுறாங்க. அது ஒரு மர அடிவாரத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கள் இருக்குது. பாம்பு உரிச்சு தோலுலாம் நிறைய கிடக்கு. நாகங்களை படம் எடுக்க சொல்லிட்டு அதோடைய தலையில் சின்ன கல் வச்சு தான் அழைச்சிட்டு போவாங்க. அது வந்து அந்த குலத்தின் முதுமகள் வந்து சொல்லி இவ கேள்விப்படுறாங்க. அப்போ பிடாரன் நினைக்கிறாரு, ஓ அதனால தான் இங்கே நிறைய கற்கள் கிடக்கோ, தலைமுறையாக வந்து அப்படி கொண்டு வந்திருப்பாங்க போல், அதனால தான் ஒவ்வொரு பாம்பு தலையிலையும் கல் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கல் இங்கே கிடக்கு, தோலை அது உரிச்சு வச்சிருக்கும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தோலை வச்சு ஏன் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீரனை அழைச்சிட்டு போகிறாருல இவங்கள, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே வந்து அந்த அழைச்சிட்டு வந்த நாகர்குடி வீரன் சொல்கிறான், அது வெண்சார கலற்றிய தோல் அப்படிங்கிறாரு. 2 நாளில் அடைஞ்சிராத பேரதிர்ச்சியை இந்த நேரத்தில் மூத்த பிடாரன் அடைகிறாரு. ஏன் அப்படின்னா வெண்சாரையை பார்க்குறதுங்கிறது ஒரு தெய்வத்தை பார்க்குறதுக்கு சமமாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு வியப்போட அந்த வீரனை பார்த்து கேட்குறாரு. நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு மட்டும் அவன் சொல்லிடுறான். வேற எதுவுமே. உடனே எல்லாரும் நாகதேவதையை வணங்கிட்டு அவங்கள ஒரு நாகர்குடி வீரன் மூலமாக கீழே கொண்டாந்து இறக்கி விட்டுடுறாங்க. இவரும் பெருஞ்சேரல்கிட்ட வந்து அங்கே நடந்ததை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இறந்த வீரர்களை பற்றியெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாரு.
உடனே வந்து அந்த பெருஞ்சேரல் சொல்கிறாரு, உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் நல்லபடியாக உங்களை கொண்டாந்து கீழே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டுனது கிடைக்கல அப்படின்னாலும் அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உடனே வந்து அவர் சொல்கிறாரு, மூத்த பிடாரன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு. அந்த குடிஸில் வந்து நம்ம நாகக்குடியை நம்ம அடியோடு அழிச்சிடணும். அவங்க நமக்கு என்றைக்குமே எதிரி மட்டும்தான், அவங்க மேலே கனிவுலாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவையோர்கள் எல்லோருக்குமே வந்து புரியவே கிடையாது. நாகம் என்றைக்குமே மனிதனோட எதிரி தானே, அதன்கிட்ட இருந்து நம்ம பயந்து தான் வாழ்ந்துகிட்டே இருப்போம். அது இல்லாமல் நம்ம வாழணும். அதை அழிச்சா மட்டும்தான் மனுஷன் வந்து பயப்படாமல் வாழ முடியும். நாகர்கள் வந்து கொடிய அழிவு சக்தியை அவங்களையும் நம்ம கூண்டோடு அழிக்கணும். அவங்க இறங்கி வர முடிவெடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மலைக்கு ஒரே நாளில் இந்த சேரர் குலமே அழிந்து போகும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த மூத்த பிடாரன் சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம பெருஞ்சேரல் வந்து கொஞ்சம் உடல் நடுங்கி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படிலாம் உளர்றேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன் வந்த இந்த செல்வத்துக்காகலாம் நான் ஒன்றும் போகலை. நான் யாரை தெரியுமா? நான் வந்து நாகத்துக்கு எதிரியாக இருக்கிற பருந்துக்கு உரியவேன். பிடாரன்களின் வாழ்நாள் வைராக்கியமே நாகங்களை வெல்றது தான். கரும்பருந்திடம் நாங்கள் அழிச்சுள்ள வாக்கும் அதுதான். நாங்கள் நாகர்களை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கோம். நாகர்களின் ஆற்றலை அறியத்தான் நான் எருக்கு மலைக்கு ஏறினேன். என்னை யாருன்னு அவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். மிக சின்னதொரு கூட்டம்தான், அது பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் சேரலர் நினச்சா அவங்கள விட்டு வைக்காமல் அழிச்சிடலாம். ஆனால் ஏன் அழிக்காமல் விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு மூத்த பிடாரன். உடனே வந்து அவர் யோசிக்கிறார், என்ன நீ என்னென்னமோ பேசுகிற, அவங்கள எதுக்கு நம்ம அழிக்கணும்? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு சேரலன். நீங்கள் உதவ முன் வந்தீங்க அப்படின்னா கூண்டோடு அழிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்கிறாரு. உடனே 6 மலையை தாண்டி அவங்களோட இருப்பிடம் இருக்குது, எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு சேரலன். இந்த திசையில் போனால் தானே 6 மலையை தாண்டணும். நம்ம நாட்டின் வட எல்லையில் கடலோடு இணைந்த மலைமுகடு ஒன்று இருக்குல்ல, அங்கே போகலாம். அந்த திசைகளை நுழைஞ்சோம்னா முதல் குன்றின் மீதான நாகக்குடியின் இருப்பிடம் இருக்குது. அந்த பயணத்தில் நான் கண்டறிந்த உண்மை அதுதான். அந்த பக்கம் போய் நம்ம அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல பெருஞ்சேரலுக்கு ஒரு மூத்த மகன் இருந்திருக்காரு. அவர் வந்துடுறாரு. அவர் பேர் பதுமன். அப்படின்னா எதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும், காத்துட்டு இருக்கணும்? நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற கூட்டத்தை நம்ம அழிச்சு முடிச்சிடணும், வாங்க கிளம்புங்க அப்படின்னு. இளம் வயசு இருந்தாவே துள்ளுவாங்க இல்லையா, என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க இல்லையா, இளங்கன்று பயம் அறியாது அப்படிங்கிற மாதிரி உடனே அவர் துள்ள ஆரம்பிச்சிடறாரு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது. பெருஞ்சேரலோ கொஞ்சம் நிதானமாக இருப்பா, அவர் தான் ஏதோ சொல்கிறாரு, நம்ம எதுவுமே அவசரப்படக்கூடாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அவங்களை அழிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தந்தையை பார்த்து கேட்குறாரு பதுமன்க. பிடாரனுடைய சொல்ல நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருந்துட்டு இருக்காரு பெருஞ்சேரல். உடனே பிடாரன் சொல்கிறாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பலம் மிக்க மலக்குன்றுகள் நம்ம நாட்டோட இணைஞ்சிடும். அது மட்டும் கிடையாது, நாகர்களையே வென்றவர்களாக சேரலர்கள் எப்போதுமே அறியப்படுவாங்க, போற்றப்படுவாங்க. அதன் பின்னாடி யார் மீது நம்ம போர் தொடுத்தாலும் நமது ஆயுதங்களை தாக்கும் முன்னாடி நம் வென்ற நாகர்களின் கதைகள் அவங்கள தாக்கி வலுவிலக்கு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதுமனும் ஆமாம்ல, இவர் சொல்கிறதும் உண்மைதானே அப்படிங்கிறாரு. உடனே பெருஞ்சேரல் மூத்த பிடாரனை பார்த்து கேட்குறாரு, சரி நீ சொல்கிறதெல்லாம் நானும் ஏற்றுக்கிறேன், படைகளை எப்போ புறப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இப்போ தயார் பண்ண வேணாம், நான் சில ஆயுதங்கள் எல்லாம் வந்து சேகரிக்கணும், அதுக்கு சில மாதங்கள் ஆகும், அதன் பிறகு நான் ஒரு நாள் சொல்கிறேன், அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னபடி சில மாதங்கள் ஆன பிறகு நான் ஆயுதங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் படைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோருமே வந்து படைக்கு கிளம்புறாங்க. வெறிசங்கு ஊதுறாங்க, போர் கிளம்பிடுச்சு. அப்போ அவங்களுக்கும் அங்கே தெரியப்படுத்தணும் இல்லையா, போர் தொடுக்க வர்றாங்கன்னு. அப்போ நாகர் கூட்டங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிருச்சு. நாகர்களின் இடதுபுற குழு வர்றவங்கெல்லாம் அந்த குறுவளைவு கொண்டு இறங்குறாங்க, வடதுபுற குழு வந்து பெரும்பளைவு கொண்டு இறங்குறாங்க, நடுவில் வந்த குழு வந்து வளைவுகளற்று நெட்டு வாக்கில் படு வேகமாக இறங்குறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க யோசிக்கிறாரு மூத்த பிடாரன். ஆனால் அங்கே இருக்கிற பதுமன் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இவங்க வரும்போது கூட ஒரு போருக்கு வர்றவங்க ஒழுங்கான நேர்வரிசையில் வரமாட்டேங்கிறாங்க, இவங்க பெரிய போர் பயிற்சியே இல்லாதவனாங்க இருப்பாங்கள போல, இவங்கள வீழ்ற பெரிய விஷயம் அப்படின்னு பதுமன் நினைக்கிறாரு.
நாகர்கள் வந்து தொடுத்த நாணிலிருந்து அம்புகள் பறந்து வரும்போது தான் தெரியுது, அம்பு வரும்போது அம்பு மட்டும் தனித்து வரல, அதில் நெளிஞ்சுக்கிட்டே பாம்புகளும் வருது அப்படிங்கிறத அந்த சேரலர் படைக்காரவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களையும் விழுந்ததோட படை வீரர்கள் திசையெங்கும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தா மூத்தப்படரன் அவங்க நடந்து வரும்போதே தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு குழுவா இவங்க ஏதோ சதியோட வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும். முதல்ல சொன்னால் படை வீரர்கள் ஒவ்வொருத்தரும் அப்போவே தெரிச்சு ஓடிருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இவர் அமைதியாக நின்றுட்டு இருந்திருக்காரு. நடுவில் நெட்டு வாக்கில் இறங்குனது சாரப்பாம்பு உத்தியான், இடதுபுறம் குறுவளைவு கொண்டு இறங்குனது எரிவிரியன் உத்தியான், வலதுபுறம் பெருவளைவு கொண்டு இறங்கியது நல்ல பாம்பு உத்தியான். பாம்புகளின் தடத்துக்கு ஏற்ப உத்தி வகுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க இப்போது சாரப்பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு விட்டுருக்காங்க அப்படின்னு பிடாரன் பதுமன்கிட்ட சொல்கிறாரு. பதுமனுக்கு உடலெல்லாம் நடுங்கிருச்சு, வேர்க்க தொடங்கிருச்சு. அடப்பாவீங்களா, இப்படிலாம் போர் தொடுப்பியலா, பாம்பு அம்புக்குள்ளே வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இதை தடுக்க ஏதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னு மூத்தப்படாரன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் கேட்டுட்டு இருக்கும்போதே தனது கூட்டு வண்டி, அவர் சில ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னார் இல்லையா, அவர் அந்த கூட்டு வண்டியை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு வீரர்களை ஏவுறாரு. உடனே அந்த வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அதை திறந்து விடுறாரு. அதுக்குள்ளே ஒரே பருந்து, பாம்பை விரட்டுற பருந்து அப்படி படபடத்து வெளியேறிருக்கு. அது எல்லாம் பாம்பை வந்து பார்த்து வேகமாக ஓடுதுங்க. நீ இதத்தே சொன்னியா அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு இருக்கையில் சில பாம்புகளெல்லாம் விரட்டி எடுக்கிறாங்க. இனி எந்த பாம்பும் வெளியிலே நிற்காது, அனைத்தும் ஓடிடும் அது இடத்துக்கு. இப்போ வந்து எந்த பாம்பை பிடிச்சா அம்பில் வச்சு விடுவாங்க, இனி நம்ம தான் வந்து ஜெயிப்போம், நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி மூத்தப்படாரன் பதுமன்கிட்ட சொல்கிறாரு. பதுவனுக்கு இருந்தாலும் அந்த வேர்த்து விறுவிறுப்பு நிற்கவே இல்லை. இவர் சொல்கிறத நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியல. பிடாரனுடைய இந்த உத்தியை அங்கே அவர் பார்த்துடுறாரு. அதாவது நாகர்குல தளபதி பார்த்துட்டு கொஞ்சம் சிரிப்பு சிரிக்கிறாரு. முகட்டின் பின்புறம் நிறுத்தப்பட்டிருந்த இன்னொரு படைப்பிரிவை கொண்டு வர சொல்கிறார். இவர் சிரிச்சோன்னே, இதை விட இன்னும் பெருசெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தப்படாரன். உடனே பதுமன் வந்து உத்தரவிட்டதும் இன்னொரு வண்டியை கொண்டு வர்றாங்க. அதில் ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்குது, அதை திறந்து விடுறாரு. அந்த பெட்டிக்கிலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தா கீரி இருக்குல்ல, பாம்புக்கு எதிரி வந்து கீரி தானே, வெறும் கீரி பிள்ளையாக இருக்குது. அதை பார்த்து இவருக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பயம் அற்று போகுது. அதாவது பதுமனுக்கு சரி இதை வச்சு பாம்புகளெல்லாம் விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் பெட்டியை எடுத்து திறக்கத்தான் செஞ்சாங்க. பாம்பும் கீரியும் வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சேரலர் படை மறுமுறை அணிவகுத்து வருது. இப்போ வந்து பின்வரிசையில் கம்பீரமாக நிலை கொண்ட யானைப்படை இருக்குல்ல, அது வந்து நிற்கிது. அதுக்கு முன்னாடி வீரர் படையும் காலாட்படையும் ஒவ்வொன்றா அணிவகுத்து வருது. முதல்ல இருந்தது போல் 2 மடங்கு வீரர்கள் வந்துட்டாங்க. உத்தரவு கிடைத்ததும் எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாகர்குல தளபதி அப்படி கையை அசைக்கிறாரு. நாகர்களின் அம்புகள் நாணிலிருந்து விடிபட அப்படி காற்றில் பாயுது. அப்போ பார்க்குறாங்க இவங்க வெறும் அம்பை தான் விடுறாங்க, அதுலேருந்து பாம்பும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லா பாம்பும் வந்து கீரியும் பிராந்தும் விரட்டி விட்டுருச்சுங்க அப்படின்னு பதுமன்ட்ட மூத்தப்படாரன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நிறைய வீரர்களை இறக்குனாங்களா, திரும்ப யானைப்படை குதிரைப்படை காலாட்படைன்னு. அந்த வீரர்கள் எல்லாம் தெரிப்பட்டு ஓடுறாங்க. என்னடா வெறும் 50 தான் விட்டாங்க, இவங்க ஏன்டா இப்படி தெரிப்பட்டு ஓடுறாங்க, சரி நம்மளே நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வரும்போதே மூத்த பிடாரனுடைய உடம்புலையும் ஒரு அம்பு இருக்குது. அந்த அம்பில் கண்ணுக்கு தெரியாத நாகங்களை ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் மூத்த பிடாரன் கண்டறிஞ்சாரு. மூத்த பிடாரன் நம்ம மேலேயே கண்ணுக்கு தெரியாத பாம்பை அம்பு விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நஞ்சு முறிக்கும் மருந்துகளை நிறைய குடித்ததுனால உடனே அவருக்கு இறப்பு வரல. இந்த பாம்புகளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வந்து அங்கே நின்றுட்டு இருக்கார் இல்லையா பெருஞ்சேரல், அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த பாம்பு இனத்தை நீங்கள் முழுசாக அழிச்சிருங்க. இவங்க எள்ளு செடியில் உற்பத்தியாகும் கண்ணுக்கு தெரியாத கொடு நாகத்தை குருதி பனையனுங்க அது பேர், அதை வந்து அது மூலமாக வந்து அம்பு விட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடுநடுங்கி போகிறாரு பெருஞ்சேரன். என்ன சொல்கிறேன், என்னென்னமோ சொல்கிறேன், இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து என்ன அப்படி கொஞ்சம் குரல் அவருக்கு வந்து குன்றுது, அவர் கொஞ்சம் சாகுற நிலைமைக்கு வர்றாருல, இறப்பு வரப்புதான் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் அவங்கள அடியோட அழிச்சிடுங்க. நீங்கள் உங்களுடைய இளைய பையன் வந்து நல்லபடியாக ஆட்சி புரியணும் அப்படின்னா அந்த நாட்டையும் சேர்ந்தே அவன் ஆட்சி புரியுவான். அதுக்கு முன்னாடி நீங்கள்
நீங்கள் அவங்க நாகர்களை வந்து நீங்கள் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நம்ம மூத்த மகன் இருக்கும்போது இவன் ஏன் இளைய மகன் நாட்டை ஆளுவான் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனை திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது மூத்த மகனையும் பாம்பு தீண்டி அவரும் இறந்துருக்காருங்க. முதல் மகன் இறந்த செய்தி கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? அவரும் ரொம்ப கதறாரு. அப்போ இவர் சொல்கிறது மாதிரி அந்த நாகர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அதையாவது சொல்லு அப்படிங்கிறேல தான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அந்த மலையை சுற்றி நீங்கள் நெருப்பு வச்சுடுங்க, நெருப்பில் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும், பாம்பு இனங்களே இல்லாமல் ஆகிடும், நாகர்களும் இல்லாமல் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே நமக்கே வருத்தமாக இருக்குங்க. அதே போல் அந்த மன்னனும் அந்த காற்றில் தீய வச்சாரு. மூத்த பிடாரனின் கண்ணு முன்னாடியே எருக்கு மலை முழுதாக எரிஞ்சிச்சுங்க. அங்கே உள்ள நாகங்கள் எல்லாம் துடிதுடிச்சு செத்துச்சுங்க. நாகங்கள் மட்டும் சாகலை, அந்த நாகர்களே மொத்தமாக அழிஞ்சிட்டாங்க. அவரோடு சேர்த்து பிடாரனும் அழிஞ்சு போனாங்க. இந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கே தாங்க முடியலை, கண்ணீர் வருது. அவங்க எதுவுமே குற்றம் புரியலை, ஆனால் அந்த இனத்தையே அழிச்சிட்டாங்க. அங்கே கேட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா நம்மளோட சேர்ந்து கபிலர், அவருக்கு உயிரே உறைஞ்சி போச்சுங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெருப்பு பனைமர உசரத்துக்கு நெருப்பை போட்டு அங்கே 2 பெண்கள் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நெருப்பு கங்கில் தான் இறங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அமர்ந்தோன்னே அந்த நெருப்புக்குள்ளே இறங்கிட்டாங்க அந்த ஆணும் பெண்ணும். அவ்வளோதான், அங்கே பார்த்துட்டு இருந்த கபிலர் அப்படியே கண்ணை சுருட்டி மயங்கியே கீழே விழுந்துட்டாருங்க. கதையை இங்கே சொல்லி முடிச்சதுமே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நெருப்புக்குள்ளே இறங்குனதோடு இல்லாமல் அங்கே அனல் பறக்க, அதாவது அந்த கங்குகள்லாம் தெறிக்குது, அந்த அளவுக்கு நெருப்புக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்காங்கங்க. இதோட அந்த அத்தியாயம் முடிவடையுது. அது எப்படிங்க அந்த நாகர்குடி குலத்தில் பிறந்தவங்க வந்து இந்த நெருப்புக்குள்ளே இறங்கி ஆடிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா, இல்லை அவங்க வந்து மறுபடியும் மீண்டு வெளியில் வருவாங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.